வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ, ஸ்டாண்டர்ட் 12th, 11th அண்ட் 10த்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ, அந்த ஷெட்யூல் வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ, எப்படி அந்த டைம் டேபிள வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்? ஃபார் சிஎஸ்சி அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. ஸோ, இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஃபார் அந்த பப்ளிக் எக்ஸாமில் நம்ம எப்படி அந்த டைம் டேபிளை வச்சு எப்படி ஷெட்யூல் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13th லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, 15th இங்கிலீஷ், 17th கம்ப்யூட்டர் சயின்ஸ், 21st ஃபிசிக்ஸ், 27th மேத்தமெட்டிக்ஸ், 31th பயாலஜி அண்ட் 3rd ஏப்ரல் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்மளுக்கு மார்ச் 13 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா 116 டேஸ் டு கோ அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாள் கேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிஃபோர் 2 or 3 டேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள். ஃபிசிக்ஸ் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 நாள் கேப் இருக்குது. அதாவது 5 டேஸ் கேப் இருக்குது. 15th அன்னைக்கு இங்கிலீஷ் முடிதான், அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு தான் 21st எக்ஸாம் ஃபிசிக்ஸாக இருக்குது. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையாவே டைம் இருக்குது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 டேஸ், 3 நாள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போத் 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் டைம் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ்க்கு. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நாள் டைம்ங்கிறது பத்தாத ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த 5 நாளையும் சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்மளால் சென்டம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 டேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நாள் கெமிஸ்ட்ரி படிக்கணுமா அப்படின்னா அவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த தடவை உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் கிடையாது. ஸோ அதனால் ரெடியூஸ்டு சிலபஸ் இல்லாதனால நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் கவர் ஆகும். ரெடியூஸ்டு சிலபஸாக இருக்கும் போதே நம்மளுக்கு டைம் பத்தாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இது ரெடியூஸ்டு சிலபஸ் இல்லாமல் ஃபுல் போர்ஷன் அப்படின்னு வந்தாச்சா, ஸோ அதனால் உங்களுக்கு 6 டேஸுங்கிறது ஒரு இனாஃபான ஒரு டைம் தான். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு 2 நாள் மட்டும்தான் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போலேருந்து கெமிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 2 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஒரு நாள் படித்தாலும் ஒரு நாள் ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணாமல் போயிடுதுன்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்ல தெளிவாக இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 75% ஆவது பிஃபோர் பப்ளிக் எக்ஸாம் நம்ம கவர் பண்ண முடியும். அதனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதே 2 டேஸ் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கெமிஸ்ட்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பயாலஜி, ஏன்னா பயாலஜிக்கு 3 நாள் தான் டைம் இருக்குது. நம்ம பாட்னியும் கவர் பண்ணணும், ஜுவாலஜியும் கவர் பண்ணணும். ஸோ 2க்கும் நம்மளுக்கு சரியான டைம் கொடுத்து படிக்கணும்னா அதனால் முன்னாடியே நம்ம கொஞ்சம் படித்து வச்சாதான் அந்த டைமில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு 5 நாள் டைம் இருக்குது. அப்படின்னாலும் 5 நாளில் கவர் பண்ணிடலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் ஃபிசிக்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷன் எல்லாமே நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஒவ்வொரு கொஷின்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஃபிசிக்ஸ்க்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அண்ட் தென் மேக்ஸ் காமன், எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸ் இப்போயிலிருந்து அட்லீஸ்ட் டெய்லி 1 எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஈஸியாக மேக்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் டெய்லி 1 எக்ஸசைஸ், ஒரே ஒரு எக்ஸசைஸ் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸசைஸில் மிஞ்சி போனால் நம்மளுக்கு ஒரு 15 to 20 சம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸசைஸில் அதை விட கம்மியாக 10 சம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு எக்ஸசைஸ்னால் அடுத்த நாள் எக்ஸாம்பிள் சம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் புரியும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.
நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இங்கிலீஷ் வந்து நீங்க படிக்கணும் தான். படிக்க வேணான்னு சொல்ல முடியாது. படிக்கிற வேண்டிய விஷயம் தான். பட் ஆனா உங்களுக்கு 1 நாளுங்கிறதே பார்த்தீங்கன்னா, எனாஃபா இருக்கும் உங்களுக்கு. அதனால இங்கிலீஷ் அதுக்கடுத்தது தான் வந்து இங்கிலீஷ். அதுக்கப்புறம் தமிழ். ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஈஸியா இருக்கும். ஒருத்தங்களுக்கு தமிழ் டஃப்பா இருக்கும். தமிழ் டஃப்பா ஆக்குறவங்க தமிழ ஃபர்ஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிங்க. ஸோ இந்த மாரி நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ்க்கு தான் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 3 நாள். ஸோ, அதனால ஃபிசிக்ஸ்ல ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ, அந்த கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 3 நாளுங்கிறது பத்தாத ஒரு விஷயம். ஸோ, அதனால தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு குடுங்க. ஃபிசிக்ஸ் குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிஎஸ். ஏன் சிஎஸ்னா, உங்களுக்கு ஒரே ஒரு நாள் போதுமே அப்படின்னு நெறைய பேர் நெனைப்பீங்க. சில பேத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டஃபஸ்ட்டா இருக்கலாம். ஸோ, அவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம சிஎஸ் குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மேத்ஸ். மேத்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸர்சைஸஸ் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் அந்த மேத்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு 6 நாள் நம்மளுக்கு டைம் இருக்கே, எதுக்கு படிச்சுட்டு அப்படின்னு நெனச்சிராதீங்க. 6 நாள் டைம் இருந்தாலும் 6 நாள் நிமிஷத்துல போற மாரி தான் இருக்கும். ஸோ, அந்தனால இப்பலேருந்து ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தமிழ் வந்து டஃப்பா இருந்தா தமிழ் ஃபர்ஸ்ட்டு படிங்க. இங்கிலீஷ் டஃப்பா இருந்தா இங்கிலீஷ் படிங்க. ஸோ, இந்த மாரி ஆர்டர்ல கொஞ்சம் படிச்சீங்கன்னா, உங்கனால நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ வரப்போற வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 11 அண்ட் ஸ்டாண்டர்ட் 10க்கான ஒரு ஸ்டடி டைம் டேபிள். அதேபோல உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணா எவ்வளோ ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதேபோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதேபோல எல்லா விஷயங்களுமே வந்து கவர் பண்ற மாரி ஒவ்வொரு வீடியோ வரப்போது. ஸோ, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகான மறக்காம பிரஸ் பண்ணி அதில ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறக்காம அதையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.